அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாரத கதைகளில் மானாகி மகிழ்ந்திட்ட மகான் அப்படின்ற அந்த பாரத கதையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மன்னர்கள் இரவு நேரத்தில் மாறுவேடம் கொண்டு நகர்வலம் வருவார்கள். அப்படி வந்து மக்களுக்கு ஏதாவது குறை இருப்பின் அதை சரி செய்து விடுவார்கள். அதுபோல் அந்த காலத்தில் வந்து தேவ ரிஷிகள், அதாவது தவம் இருக்கக்கூடிய ரிஷிகள் தங்களுடைய உருவத்தையே மாற்றிக்குவாங்க. காற்றுல கலப்பாங்க, ஆகாயத்தில் பறப்பாங்க. அவங்க எங்கே இருப்பாங்க, எந்த உருவத்தில் இருப்பாங்க, யாராக இருப்பாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் வந்து தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் அந்த தவ ரிஷிகள் இல்லைங்களா. இப்போ அருணகிரிநாதர் வந்து நம்ம கைலாயத்துக்கே போயிட்டு பாரிஜாத மலர் கொண்டு வந்து மன்னர் கண்ணு தெரியலன்றதுக்கோசரம் கொடுத்தாரு. அந்த சாரை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் கண்ணு தெரிஞ்சது. நிறைய பேர் கூடு விட்டு கூடு பாயறது. திருமூலர் மூலன் என்ற ஒரு மாடு மேய்க்கிறவன் இறந்துட்டான். அந்த வழியாக வந்த சித்தர் தன்னுடைய உயிரை அந்த கூட்டிலே செலுத்தினார். அதனால் திருமூலர் என்ற பெயரோடு அந்த சித்தர் வாழ்ந்தார். கூடு விட்டு கூடு பாயறது, காற்றோடு காற்றை கலக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஷிகள், முனிவர்கள், தவநிலையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சித்து வேலைகள். அதே மாதிரி இங்கே திருதராஷ்டிர மன்னனுக்கு திருமணம் நடக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. காந்தாரியை திருமணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. காந்தாரி என்ன பண்ணுறா, திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியலே அப்படின்ட்டு தானும் திருமண மேடைக்கு வருவதற்கு முன்பே கண்ணை கட்டி கொண்டாள். கடைசி வரைக்கும் கண்ணை கட்டி கொண்டு தான் வாழ்ந்தாள் காந்தாரி. இங்கே குந்தி வந்து சுயம்பரம் வைத்து குந்தியை திருமணம் செய்கிறார் பாண்டு. சிறிது காலம் கழித்து மத்திர நாட்டை ஆண்ட ருத்ரயணன் என்ற மன்னனுடைய மகள் மாத்ரி, அந்த மாத்ரி இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறார் பாண்டு. மாத்ரியும் குந்தியும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் போல ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இது எங்கும் நடக்காது, இருந்தாலும் வேறு வழி இல்லை அல்லவா. மன்னர் மணந்து கொண்டார், என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலை குந்திக்கு வந்து விடுகிறது. பாண்டுவுக்கு ஒரு ஆசை, நம்ம வந்து அழகான மலர்கள், சோலைகள், மரம், செடி, கொடிகள், பறவைகள், மான்கள், குயில்கள், இது போன்ற நீர்நிலைகள், அழகான காட்சிகளை ரசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை பாண்டுவுக்கு வருகிறது. படை பரிவாரங்களோடு தன் மனைவிகளோடு ஒரு காட்டிலே ஒரு நந்தவனம் இருக்கக்கூடிய இடத்திலே குடிலமைத்து அங்கே சென்று தங்கி விடுகிறார். தங்கனவர் சும்மா இருக்கப்படாதா. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மகரிஷி தன் மனைவியோடு மானாக உருவெடுத்து விளையாண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான். கண்ணு கேட்டின தூரத்தில் யார், பாண்டு கையில் வில்லை ஏந்தி நின்று கொண்டிருக்கும்போது அங்கே மானாக மகரிஷியும் அவருடைய மனைவியும் விளையாடி கொண்டிருந்தார்கள். மானாக உருமாறி. ஆனால் அவங்க மானுதானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அம்பு விட்டுட்டார். அங்கே அம்பு விட்டால் ரிஷி பத்தினி பெண்ணாக மாறி, நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தோம், இந்த நேரத்தில் எங்களை அம்பு கொண்டு வீழ்த்தி விட்டாய், நீயும் உன் மனைவியோடு சந்தோஷமாக இருந்தேயானால் கண்டிப்பாக நீயும் இறந்து போவாய் என்று சாபமிடுகிறார் பத்தினி, அந்த முனி மனைவி. இவருக்கு ஷாக் ஆகுது. பாண்டுவுக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஏதாவது வேட்டையாடு, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தரணும்னா கடினமான விலங்குகளை தானே வேட்டையாடணும். இவர் மான் என்ன பண்ணுச்சு, பாவம் தானே. அதனால தான் இப்படி ஒரு சாபம் வந்து நேர்ந்தது. சாபத்தோ வாங்கியவர் சில நாள்கள் மன உளைச்சலில் இருந்தார். தன் மனைவியிடம் நடந்ததை சொன்னார். குந்தியிடம் இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவனாகிவிட்டேன் என்று சொன்னார். உடனடியாக குந்தி சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நான் வந்து துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்த போது அவர் எனக்கு கொடுத்த வரத்தினால் குழந்தை வரம் நமக்கு உண்டு, குழந்தை நமக்கு வரும், பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டு மகாராஜால் மகிழ்ந்திருக்கிறார். இருவரும் மகிழ்ந்து இருந்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கின்ற வேளையிலே அடுத்த வீடியோவில் அடுத்த பாரத கதையில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம்.
இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.